குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம புதுகை சாய் வேதா அகாடமியில பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து இது ஸ்லிப் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்லிப் டெஸ்ட்ல வந்து இப்ப வந்து யூனிட் 3ல நம்ம 4 பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் பேங்கிங், அதுல 2 ஸ்லிப் டெஸ்ட் வச்சுட்டோம். அடுத்த பார்ட் வந்து லைஃப், அதாவது இன்சூரன்ஸ், அதுல ஒரு ஸ்லிப் டெஸ்ட் இப்ப வச்சிருக்கோம். அதனுடைய டிஸ்கஷன் வீடியோ தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பிளஸ் வந்து கான்செப்ட், அதாவது கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த ரீசன் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் அடிக்கணும் அதுவுமே நான் சொல்லித்தரேன். ஸோ பொறுமையா வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் அடிச்சிருப்பீங்க, அப்ப எவ்வளவு மார்க்குங்க எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வீடியோ பாருங்க. இப்ப பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் அதே டெஸ்ட் நான் அனுப்பியிருப்பேன் பிடிஎஃப், ஸோ அதை வச்சு டெஸ்ட் அடிங்க. உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னு பாருங்க. பிஃபோர் சீயிங் த டிஸ்கஷன் வீடியோ எவ்வளவு மார்க், அது ஆஃப்டர் சீயிங் த டிஸ்கஷன் வீடியோ எவ்வளவு மார்க்னு பாருங்க. அப்படி மார்க் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஐ ஹோப், நான் நம்புறேன் நீங்க 50க்குனா எபோவ் 45 எடுப்பீங்க. இதுக்கு முன்னாடி 10 மார்க் எடுத்தாலும் சரி, நம்ம டிஸ்கஸ் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 45 மார்க் கிட்ட வரும். ஸோ அப்படி இருந்துச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இப்ப நம்ம நேரம் எங்க போறோம், பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம், 26 கொஸ்டின். இப்ப பார்ட் 2 வீடியோ பாக்குறோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இங்க வாங்க. ஸோ 27th கொஸ்டின் ராஜா, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ஃபினான்சியல் செக்யூரிட்டி டு டிபெண்டன்ட். ஓகேங்களா? சோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது ஃபினான்சியல் செக்யூரிட்டியை யாருக்கு, டு டிபெண்டன்ட், அதாவது சார்ந்து. இப்ப நான் எல்ஐசி போட்டிருக்கேன், ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ண, வரக்கூடிய பணம் எதுக்கு கிடைக்கும்னா நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதான் கான்செப்ட். அப்ப லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்சியல் செக்யூரிட்டி கொடுக்குது யாருக்குன்னா, டிபெண்டன்ட், அவங்கள நம்பி இருக்கவங்களுக்கு. இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுல ஆண் வந்து இறந்துட்டாரு, இல்ல உடல்நிலை உடம்பு சரியில்லாமையோ இல்ல நம்ம ஆக்சிடென்ட் திடீர்னு எதிர்பாராத விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு போயிடக்கூடாது, பினான்சியல் சஃபர் ஆகிடக்கூடாது. அப்படிங்கறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அந்த அமௌண்ட் வந்து என்னது இவங்களுக்கு டிபெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு அந்த டிபெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த இன்சூரன்ஸ் அந்த பேமெண்ட் மூலமா இவங்களோட லைஃப் வந்து என்ன ஆகுனா ஓரளவுக்கு அதை என்ன சொல்றது, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த பணம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டடி பண்ணணும் லைஃப். திடீர்னு அப்பா போயிட்டாரு அப்படின்னா அந்த அம்மா குழந்தைங்க எல்லாம் தவிச்சுருவாங்க. சோ அந்த அப்பா போயிட்டாருன்னா அவர் இன்சூரன்ஸ் பண்ணிட்டாலும் அந்த பணம் கிடைச்சிச்சுன்னா அம்மா குழந்தைங்க எல்லாம் ஓரளவுக்கு சர்வைவல் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதான் அவங்க சொல்றாங்க, டிபெண்டன்ட்டுக்கு ரொம்ப பினான்சியல் செக்யூரிட்டியா இருக்குங்கிறாங்க. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்து சப்ரோகேஷன். சப்ரோகேஷன் அப்ளைஸ் டு மெரைன் இன்சூரன்ஸ். மெரைன் இன்சூரன்ஸ் பார்த்திருப்போம், டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், லைஃப், ஓகேங்களா, மெரைன், ஃபயர் நிறைய பார்த்திருப்போம். இதுல மெரைன் இன்சூரன்ஸ்க்கு வந்து சப்ரோகேஷன் அப்ளை ஆகுதான்னு கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்ரோகேஷன், அதாவது அந்த இன்சூரன்ஸோட பிரின்சிபல்ல ஒன் ஆஃப் த பிரின்சிபல் இந்த சப்ரோகேஷன். சப்ரோகேஷன் ஒண்ணு இல்லாம அஜித் சார் வச்சு சொல்லியிருப்போம், தல அஜித் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் மறந்துடக்கூடாது, ஏற்கனவே பார்ட் 1லயே கொடுத்துருப்பேன். அவர் தான் இன்சூர்டு, இந்த டீன் வரதுனால டேட் இன்சூர்ட் நான் வச்சுங்க. அஜித் வந்து டேடி ஆயிட்டாரு, ஒரு அப்படிங்கிறப்ப பொறுப்பா இருக்காரு, அதனால டேட். அப்ப இன்சூர்டு டீல முடிஞ்சா அது இன்சூர்டு. அப்ப இன்சூர்ட்னா அஜித் தான். அப்ப ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா மறக்காது. இன்சூரர் அப்படின்னா அது ஆர்ல முடியுது, அவர் வந்து எல்ஐசி ஆபீசர். நமக்கு டீல முடிஞ்சா டேடி. சோ அஜித் வந்து டேடியா இருக்காரு அப்படி ஞாபகம் வச்சிட்டோம்னா இன்சூர்டு யாரு, இன்சூரர் யாருங்கிற குழப்பம் இருக்காது. சரிங்களா? இங்கிலீஷ்ல அதை குழப்பிடக்கூடாது. அப்பதான் கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் கரெக்டா போடுவீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்ரோகேஷன்ல இப்ப வந்து அஜித் வந்து இதுல வந்து கார் ரைஸ் பண்றாரு. அப்ப ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கார் என்ன பண்ணுவாரு, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாரு, அதை கிளைமுக்கு அனுப்புவாரு. அப்ப அந்த ஆபீசர் வந்து என்ன பார்த்துட்டு, ஓகே உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் என்ன பண்ணுவாரு, எடுத்துட்டு வந்துருவாரு. அதான் யாரு, இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு அஜித் வந்து. அப்ப என்ன அர்த்தம்னா, இனிமேல் அஜித்துக்கு அந்த சொத்து, அந்த கார் மீது எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதான் சப்ரோகேஷன், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப இன்சூரர் வந்து டேக் ஓவர் த ரைட்ஸ் ஆஃப் இன்சூர்ட். அதை டேக் ஓவர் த ரைட்ஸ் ஆஃப்னா அந்த அசெட்டோட அந்த உரிமையை என்ன பண்ணிக்கிறார், இன்சூரர் எடுத்துக்கொள்கிறார். திஸ் கான்செப்ட் ரெஃபர்ஸ் டு, திஸ் பிரின்சிபல் ரெஃபர்ஸ் டு சப்ரோகேஷன். சரிங்களா? சோ இட் இஸ் ட்ரூ. அடுத்து அண்டர் வேல்யூடு பாலிசி. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போடக்கூடாது ராஜா, தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க மைண்ட்ல கான்செப்ட எளிமையா புரிய வைக்கிறேன். அதுக்குதான் அஜித். இந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்ச பழக்கமான பிடிச்ச நடிகர்கள் அவங்களோட பேரை சொல்லி வாழ்க்கையில ஒப்பிடக்கூடிய அந்த உறவுகளோட இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு எளிமையான பண்றேன், புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? இதுல கான்செப்டுவல் கொஸ்டின், வேற வழியே இல்லை, நோ ஷார்ட்கட். அடுத்து வேல்யூடு பாலிசி. சோ இது ஒன் ஆஃப் த பாலிசி, வேல்யூடு பாலிசி. இதுல ஆக்சுவல் லாஸ் இஸ் கம்பேர்ட் பிஃபோர் பேமெண்ட். இதுல வந்து ஆக்சுவலா லாஸ் தான் கம்பேர் பண்ணப்படுகிறதா பேமெண்ட்டுக்குன்றாங்க. அப்படி கிடையாது, ஃபால்ஸ். ஏன்னா இங்க எழுதிருக்கேன் பாருங்க, ஆல்ரெடி செட் அமௌண்ட் ஃபார் கன்சிடரேஷன்.
அதாவது இந்த வேல்யூடு பாலிசி பொறுத்தளவுக்கு இவங்க ஒரு அமௌண்ட் முன்னாடி செட் பண்ணிடுவாங்க. இந்த இந்த அசெட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்க 1 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லி இதை முன்கூட்டியே செட் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க இல்லைய. ஆக்சுவல் லாஸ் அது 1 லட்சத்துக்கு வந்து 1.5 லட்சமா கூட இருக்கலாம். ஆக்சுவல் லாஸ் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க செட் பண்ணிருப்பாங்க ஒரு அமௌண்ட். சச் அமௌண்ட் என்னது வில் பி டேக்கன், சரிங்களா, எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்கு ஃபார் கன்சிடரேஷன் ஃபார் என்னது பேயிங் அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, ஆக்சுவல் லாஸ் வந்து கம்பேர் பண்ணப்படுதான் கேக்குறாங்க. நோ. சோ அப்ப வந்து ஃபால்ஸ், சரிங்களா. ஆக்சுவல் லாஸ் வந்து எடுத்துக்கிறது இல்ல, மறந்துடாதீங்க. எது எடுத்துக்கிறாங்க, ஆல்ரெடி செட் அமௌண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. அடுத்து கிராப் இன்சூரன்ஸ், சரிங்களா, ஃபார்மர்ஸ்க்காக உள்ளது. அந்த கிராப் இன்சூரன்ஸ் வந்து கவர் லாசஸ் டியூ டு நேச்சுரல் கேலமிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த இயற்கை சீற்றம். சோ அதன் காரணமாக லாசஸ் வருது, அதை கவர் பண்றது கிராப் இன்சூரன்ஸ் கேக்குறாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி என்னது கரெக்ட். சோ ட்ரூ தான், சரிங்களா. அடுத்து இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதெல்லாம் பிரின்சிபல். அப்படியே ஒரு கீ பாயிண்ட் வச்சு அடிச்சிடணும். பாருங்களேன், அட்மோஸ்ட் குட் ஃபைத் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் பார்ட் 1 வீடியோல. காந்திஜி வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். குட் ஃபைத் அவர் என்ன பண்ணுவாரு, அதாவது உண்மையை டிஸ்க்ளோஸ் பண்ணுவார். டிஸ்க்ளோஸ்ல என்னது ஃபேக்ட், அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்துறதுனால அவர் மீது நமக்கு என்னது குட் ஃபைத், நல்ல நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன். சோ அப்ப குட் ஃபைத் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஃபேக்ட்ங்கிற வார்த்தை எங்க இருக்கான்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். இந்த இருக்கு பாருங்க, ஃபுல் டிஸ்க்ளோசர் ஆஃப் ஃபேக்ட், டிஸ்க்ளோசர் ஆஃப் ஃபேக்ட். அப்ப இந்த 1க்கு இதுதான் ஆன்சர், சரிங்களா, பி. அடுத்து 2 இன்டெமினிட்டி. இன்டெமினிட்டி எப்படிங்கிறது இழப்பீடு, சரிங்களா, இழப்பீடு கொடுக்கறது. இப்ப ஃபயர் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ் அதுல வரும்போது இழப்பீடு கொடுப்பாங்களே. எவ்வளவு வந்து இப்ப அஜித் சொன்னோட கார் வந்து இதாயிடுச்சு, அப்ப காருக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுக்கணும். ஓகே, வீடு இருக்கு, வீடு வந்து ஃபயர் ஆயிடுச்சு, அப்ப வீட்டுக்கு எவ்வளவு, அப்ப அந்த அந்த அசட்டுக்கான அந்த லாஸ், அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கறது இன்டெமினிட்டி. இப்ப இது என்ன வரும் அப்படின்னா, இந்த பாருங்க 2 அந்த இருக்குங்க, காம்பன்சேஷன் ஃபார் ஆக்சுவல் லாஸ். சொல்லுங்க, அஜித் சாருக்கு அந்த கார் எவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு, சோ உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, கார் யூஸ் பண்ண முடியாது, அது கொடுத்துருது. சோ ஒரு வீடு வச்சிருக்காங்க, அந்த வீடு வந்து தீல ஃபயர் ஆயிடுச்சு, அது கொடுத்துருது. ஷிப் இருக்குது, ஷிப்ல வந்து பொருள் ஏற்றி கொண்டு போறாங்க, அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபயரோ ஏதோ ஒரு அந்த இது அந்த புயல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸ் எவ்வளவோ அதை ஈடு கட்டுறாங்க. சோ இன்டிமினிட்டிங்கிறது காம்பன்சேஷன் ஃபார் ஆக்சுவல் லாஸ். சோ தட் இஸ் ஆன்சர் 2. அடுத்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் பொறுத்தவரைக்கும் என்ன, அதுன்னு சொல்லிங்க. அஜித் சார் ஒருத்தட்ட மட்டும் எடுக்கல, என்னது பாலிசிய எல்ஐசில எடுத்திருக்கிறாரு, எஸ்பிஐ இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு, ஐசிஐசி இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. அப்ப இவருக்கான இழப்பீடு வரும் பொழுது அதை வந்து 3 இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும், ஒரு அந்த ப்ரொபோர்ஷன் அவர் எவ்வளவு எடுத்திருக்காரோ அந்த இன்சூரன்ஸ் கேட்டாப்ப பிரிச்சு கொடுப்பாங்க அஜித் சாருக்கு சொல்லியிருந்தேன். தட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன், ஷேரிங் ஆஃப் லாஸ் அமாங் இன்சூரர்ஸ், சரிங்களா. இன்சூரன்ஸ் மத்தியில அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. அதான் தேர்ட் ஒன், கான்ட்ரிபியூஷன். இது எல்லாமே கான்செப்டை கிளியரா சொல்லியிருப்பேன். அத்தனை என்னது பிரின்சிபல்ஸ், மறந்துடா, இன்சூரன்ஸ் உடைய பிரின்சிபல்ஸ். சப்ராகேஷன் இப்பதான் சொல்லி முடிச்சேன், ஓகேங்களா. சோ அதுல வந்து என்னன்னா, இன்சூரன்ஸ் ஸ்டெப்ஸ் இன்டு இன்சூர்ட் ரைட்ஸ். இந்த வார்த்தை ரைட்ஸ் தான் வரணும். இன்சூர்ட் ரைட்ஸ், அஜித் சாருடைய ரைட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் கார், ஓகேங்களா. அந்த கார் வந்து இவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா இவர் தான் வாங்கியிருக்காரு. ஆனா இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ என்ன பண்றாங்க, அந்த காரை அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் எடுத்துக்கிறா, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாரு. அதான் ஸ்டெப்ஸ் இன்டு சரிங்களா, மறந்துடா, இன்சூரன்ஸ் ஸ்டெப்ஸ் இன்டு இன்சூர்ட் ரைட்ஸ், ஓகேங்களா. இதுல கூட ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு கீ பாயிண்ட்ல கொடுத்துருப்போம். ஸ்டெப்ஸ் இன்டு ஷூ ஆஃப் அனதர் அப்படின்னு சொல்லி போட்டோம், அனதர் பர்சன் சொல்லியிருப்போம். ஸ்டெப்பிங் இன்டு ஷூஸ் ஆஃப் அனதர் பர்சன். இந்த இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த என்னது சப்ராகேஷன் தான் பொருந்தும், மறந்துடக்கூடாது, சரிங்களா. இந்த ஷூ இந்த வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்ல. ஸ்டெப்பிங் இன்டு ஷூஸ் ஆஃப் அனதர் பர்சன் சொன்னா, இந்த ஸ்டெப்பிங் இன்டு ஷூஸ் வந்தா அஜித் குமார் சார் வந்து ஷூ உங்களுக்கு தெரியும், அவர் பெரிய நடிகர் அப்படின்றப்ப நிறைய ஷூ வந்து டிசைன் போடுவாரு. அவர் ஷூ போட்டு ஒரு ஸ்டெப் வைக்கிறார் டான்ஸ். அஜித் குமார் வந்து ஷூ போட்டு ஒரு ஸ்டெப் டான்ஸ் வைக்கிறார். நான் வச்சுட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இன்டு ஷூ வந்தா சப்ராகேஷன், அந்த எஸ் வந்தாலும் சப்ராகேஷன் எஸ் தான். ஓகே, இதெல்லாம் கீழே சொல்லுவேன், நான் சொல்றேன், ஷார்ட்கட் சொல்றேன். அடுத்து மிட்டிகேஷன். மிட்டிகேஷன்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு விதமான அந்த என்ன சொல்றது தவறு நடந்துருச்சு அப்படின்னா, மிஸ்கேப் சொல்றோம்ல. சோ அந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இழப்பை வந்து என்ன பண்றா, குறைக்கிறது. அதான் வந்து மிட்டிகேஷன், சரிங்களா. மிட்டிகேஷன் பொறுத்தளவு இழப்பை வந்து நம்ம என்ன பண்றோம், குறைக்கிறோம். இப்ப ஒவ்வொன்றுக்கும் பாருங்களேன், இப்ப ஷார்ட்கட்ல பாத்துக்கோம். இப்ப இன்டிமினிட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இன்டிமினிட்டினா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற, காம்பன்சேஷன் ஞாபகம் வச்சுக்கிறோம்னா நீங்க என்னது ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டிமினிட்னா ஹிந்தி, நான் டைரக்டாவே பிரின்சிபல் ஞாபகம் வந்துடும், இல்லைன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஹிந்தி படிக்காதது, சரிங்களா. சோ இன்டிமினிட்டினா என்ன சொல்லலாம், ஹிந்தி படிக்காதது என்ன ஆச்சு, ஆக்சுவலா நமக்கு என்னது லாஸ் தான். ஹிந்தி படிக்காதது நமக்கு லாஸ் தான். அது காம்பன்சேஷனா இங்கிலீஷ படிக்க சொல்றாங்க. சோ இன்டிமினிட்டி ஆக்சுவலா லாஸ். இங்க பாருங்க, இன்டிமினிட்டி
எத்தனாவது பாயிண்ட் 2 இந்த ஆக்சுவல் லாஸ். அப்ப காம்பன்சேஷனா இங்கிலீஷ் படிக்க சொல்றாங்க. அப்ப காம்பன்சேஷன் ஆக்சுவல் லாஸ்ங்கிற கீ பாயிண்ட் இண்டிமினிட்டி. ஹிந்தி படிக்காதது நமக்கு ஆக்சுவலா லாஸ் தான், அதுக்கு காம்பன்சேஷனா இங்கிலீஷ படிக்க கூடுறாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து ஃபுல் டிஸ்க்ளோஸ், இது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபுல் டிஸ்க்ளோஸ் பண்ணாலே அந்த காந்திஜி வந்து குட் ஃபெய்த், அவர் மீது நல்ல நம்பிக்கை வரும். அடுத்து கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் ஏற்கனவே எழுதிட்டோமா, இங்க எழுதிருக்கோம். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே ஷேர் பண்ணுதல், கண்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரியுடைய நாலேஜ், கண்ட்ரியுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கான்ட்ரிபியூஷனா ஷேர், கண்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிறது. சரிங்களா? கண்ட்ரியில் உள்ள இயற்கை வளங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரியில் உள்ள என்னது அந்த என்ன சொல்ற இயற்கை வளங்களை ஷேர் பண்றது, மனித வளங்களை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில அந்த அந்த கண்ட்ரியோட வளர்ச்சிக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றோம், கண்ட்ரி இந்தியாங்கிற ஒரு நாடு, அதுல இப்ப வந்து நார்த் சைடு நிறைய மனித வளம் இருக்குது. சரிங்களா? சோ அதை எடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த மனித வளத்தை யூஸ் பண்றாங்க. நீங்க கவனிச்சு பாத்துருப்பீங்க, நிறைய கான்ட்ராக்டர் பெரிய பெரிய இந்த ரோடு போடுறது, பெரிய பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருந்து வந்து ஹிந்தி பேசி தான் வேலை பார்ப்பாங்க. சோ அப்ப இங்க சம்பளம் கொடுத்தா கூட கொடுக்கணும், அங்க இருந்து வரவங்களுக்கு கம்மியா கொடுத்தா போதும். அப்ப கண்ட்ரி ஷேர் பண்ணிக்குது. அப்ப கான்ட்ரிபியூஷன் ஷேர் மறந்துடக்கூடாது. இந்த பாருங்க, கான்ட்ரிபியூஷன் ஷேர். சரிங்களா? நான் அஜித் வச்சு சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு சின்ன கீ பாயிண்ட்ல அடிக்க முடியும். அடுத்து சப்ராகேஷன் சொன்னேன், சப்ராகேஷன் ஸ்டெப்ஸ் இன்டு ஷூஸ் தான் பண்ணதன். அப்படி பார்க்கும்போது எஸ் 3 எஸ் அப்ப அடிச்சிடலாம் சப்ராகேஷன். அடுத்து இந்த இது மிஸ்கேப் சொன்னா, மிஸ்கேப்னா மெட்டிகேஷன், மெட்டி ரைட்டா, மெட்டி மிஸ் காலில், மிஸ்னா மிஸ்ஸோட காலில் இருக்கு, அது வந்து ரெடியூஸ் பண்றது, ரெடியூஸ் லாஸ். சரிங்களா? அது வந்து ரெட் கலர்ல உள்ளது. இந்த பாருங்க போட்டுக்க, சும்மா மோதிர மாதிரி மெட்டியை போட்டு நல்ல ஒரு இது மாதிரி ரெட் கலர் கூடிய ஒரு கல்ல பதிச்சிருக்கேன் சும்மா நானே. அப்ப மெட்டி கலர் ரெட் கலரு, அதை நம்ம மிஸ் போட்டிருக்காங்க. அப்ப மிட்டிகேஷன் மிட்டி, அப்ப மிஸ்கேப் அது வார்த்தை மிஸ் போட்டிருக்காங்க, அது என்னது ரெட் கலர், ரெடியூஸ் ரெட். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க சும்மா என்னது பிரின்சிபல் படிக்கல மைண்ட்ல நின்னா கூட இந்த கீ பாயிண்ட் வச்சு அடிச்சு போயிடலாம். இன்டிமினிட்டி அப்படின்னா ஹிந்தி படிக்காது ஆக்சுவல் லாஸ் தான். அப்ப கீ பாயிண்ட் டக்குன்னு ஓடி வந்துடும். சரிங்களா? ஃபுல் டிஸ்க்ளோஸ், அது காந்திஜி வந்துடும். கான்ட்ரிபியூஷன் ஷேர், அப்ப கண்ட்ரியை ஷேர் பண்ணிக்கிறோம் நாலேஜ். சப்ரவேஷன் ஸ்டெப்ஸ் எஸ்எஸ்எஸ்எஸ் வந்துடும். மிட்டி மிஸ் அப்படிங்கிறப்ப மெட்டி மிஸ் கால்ல இருக்குது, அது வந்து ரெட் கலர்ல இருக்குது. புரிஞ்சு போச்சு. அப்ப ரெடியூஸ் ரெடியூஸ் மிஸ்கேப். சரிங்களா? விபத்து. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி. அப்ப ஆன்சர் என்னன்னா இங்க பாத்துக்கலாம், நீங்க இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம், ஒண்ணுக்கு என்ன வருதுன்னு பார்த்து இதுல ஆன்சர் செக் பண்ணிக்க. நான் இங்க மேல எழுதிட்டேன். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா ஹோல் லைஃப் பாலிசி. ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்லுவோம் சார், ஹோல் லைஃப். இதுவும் ஷாப்பிங் கொடுத்துருக்கேன், ஹோல் லைஃப் முடிஞ்சிருச்சு. அப்ப ஹோல் லைஃப் முடிதல் டெத் ஒன்லி, டெத் ஒன்லி. ஓகேங்களா? அடுத்து மணி பேக் பாலிசி, மணி இருந்தா வாழ்க்கை சர்வைவ் ஆகும், சர்வைவல் பீரியட் இருக்கும்னு. அந்த வார்த்தையை பாருங்க, எங்க இருக்கா, இந்த பாருங்க, பீரியாடிக் சர்வைவல் பெனிஃபிட், அதான் மணி 2. அவ்வளவுதான். ஆன்டிட்டி, ஆன்டி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து என்னது மேக்கப் செட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, பார்ட்லி இன்வெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அதான் இன்ஸ்டால்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்ஸ்டால்மெண்ட்ங்கிற கீ எது சொல்லுங்க. ஏன்னா ஆன்டில உங்களுக்கு அவங்க வந்து டை அடிச்சுக்கணும், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், அப்புறம் இந்த இதெல்லாம் பவுடர்லாம் அடிச்சுக்கணும். ஆன்டிக்கு அந்த வயசு நம்ம காமிக்க கூடாது. 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஆன்டி ஆகும். ஆனா அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேக்கப் செட்ல அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இயற்கையாக அந்த ஏஜ் அழகு இருக்கும். ஆனா அந்த 40 வயசு தொட்டோம்னா அந்த சுருக்கங்கள் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டை அடிப்ப, வெள்ளமுடி வரக்கூடாது, சுருக்கங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா வாங்க மாட்டாங்க. அது இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. சரிங்களா? அங்கிளுக்கு தெரியாம இன்ஸ்டால்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. சோ ஆன்டி இன்ஸ்டால்மெண்ட் எங்க இருக்கான்னு பாருங்க, இந்த இருக்கு பேமெண்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட் வந்துருச்சு. அது கீ பாயிண்ட். அவ்வளவுதான், தூக்கிடணும். ஒரு செகண்ட் தான் ஆன்சர் போட்டுறணும். அடுத்து வாயேஜ் பாலிசி. வாயேஜ் பாலிசினா உங்களுக்கு வாயேஜ்ல சொல்லிட்டு ஏற்கனவே. ஓகேங்களா? ஷார்ட்ல கூட எழுதிருக்கேன் நினைக்கிறேன். இந்த பாருங்க, ஜேர்னில வாய கட்டு, ஜேர்னில வாய கட்டு இல்லைன்னா வாங்கிட்டோம். அப்படித்தானே? ஒரு படம் டக்குன்னு வரல, இந்த பாபுவா அவருங்க இதெல்லாம் சிரிப்பு நடிகர் பாபுன்னு நினைக்கிறேன், கமல்ஹாசன் அப்புறம் ஜோதிகா. அந்த கார்ல போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா அவர் வந்து இது சாப்பிட்டுட்டே இருப்பாரு, என்னது சும்மா ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல பார்த்தா வாமிட் எடுத்துட்டே இருப்பாரு. அதாவது எப்பயுமே வாயை கட்டுறது ஜேர்னில பயணம் பண்ணும்போது, இல்லைன்னா நமக்கு வாமிட் வரும். ஓகேங்களா? அப்ப ஜேர்னி வாயேஜ். இப்ப வாயேஜ், இப்ப வாயேஜ் பரிசுல ஜேர்னின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கணும். எங்க பாருங்க, இந்த ஒன் ஜேர்னி ஒன்லி. ஓகேவா? வித்தின் 2 செகண்ட். அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் பயர் பாலிசி சொல்லியிருப்பேன். காம்ப்ரிஹென்சிவ் அதாவது விரிவான டேட்டா தேவை போலீஸ்க்கு. பாலிசி போலீஸ் வச்சுங்க. அப்ப யாருக்கு இதுதான் சொல்லியிருப்பேன். பர்கர் சாப்பிட்டு தெப்ட் திருடுறாங்க, தேர்ட் பார்ட்டி கிட்ட ஃபயர் மாதிரி ஓடுறான். இங்க இருக்கு பாருங்க, பர்கர் தேர்ட் பார்ட்டி தெப்ட் ஃபயர் மாதிரி ஓடுறான். அவனுக்கு வந்து அவனுக்கு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு விரிவான என்னது, அவனுக்கு டேட்டா போலீஸ்க்கு தேவை, அவனை பிடிக்கணும்ன்ற. பாருங்க எங்க இருக்குன்னு, பேமெண்ட்
பீரியடிக் ஸ்டார் ஆல் இன் ஒன். சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல, பட் இன்னொரு கீ பாயிண்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த சொல்ற ஆல் இன் ஒன் டூ திஸ். அப்ப ஒரே ஆள் தான் பண்றான். பர்கர் திருடுறான், தேர்ட் பார்ட்டி கிட்ட தெப்ட் ஃபயர் பண்ண ஓடுறான், ஆல் இன் ஒன். சோ அப்ப என்னது இந்த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசிங்கிறது ஆல் இன் ஒன் ப்ரொடெக்ஷன். சரிங்களா, ஆல் இன் ஒன் நான் வச்சுக்கோங்க. காம்ப்ரிஹென்சிவ் ரெண்டு இடத்துல வரும். ஏற்கனவே பார்ட் 1ல ஒரு வீடியோல கொடுத்திருப்பேன். காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வந்து இந்த 4க்கான இதுன்னு சொல்லியிருப்பேன். இப்ப ஆல் இன் ஒன், ஆல் இன் ஒன் என்ன, இந்த 4ம் ஆல் இன் ஒன் எல்லாம் ஒண்ணுதான் அந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் சரி ஒருத்தன் தான். பர்கர் திருடுறான், தேர்ட் பார்ட்டி இருந்து தெப்ட் திருடிட்டு ஓடுறான், ஃபயர் பண்ண ஓடுறான். அப்ப ஆல் இன் ஒன் யாரு, அந்த திருடன். அவன்கிட்ட காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா, விரிவான டேட்டா யாருக்கு இருக்கணும், போலீஸ்க்கு இருக்கணும். அப்பதான் அவனை பிடிக்க முடியும். ஓகே, முடிஞ்சிருச்சா? அடுத்து 33 ராஜா. In which year was IRDA granted autonomous status? நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், செம்மையா இருக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா போற மாதிரி இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுக்க மாட்டேன், இதோட தொடர்புடைய 3-4 கொஸ்டின் ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அடுத்து நம்ம வைப்போம்ல ரிவிஷன் டெஸ்ட், சாரி யூனிட் டெஸ்ட் வைப்போம், அதுக்கப்புறம் ரிவிஷன் வைப்போம், ஸ்பெஷல் ரிவிஷன் வைப்போம். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ ஒரு கீ பாயிண்ட் ஒரு கொஸ்டின் வந்துருக்கலாம், அப்ப இன்னொரு கீ பாயிண்ட் ஒரு கொஸ்டின் வரலாம். அப்ப நீங்க வந்து தடுமாற கூடாது இல்லையா, அதனாலதான் மொத்தமா ஷார்ட்கட் கொடுத்துட்டேன். சரிங்களா, பாப்போம். இந்த IRDA நீங்க எப்படி வச்சுக்கணும்னா, IRDA இரிடா, இடிடான்னு வச்சுங்க. இடிடா, இடிடா, இரிடாங்கிற இடிடா, இடிடா. ஷார்ட்கட் சொல்றேன். இடிப்பா இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இடிப்பாங்க இல்லையா, இடிடா. அப்ப கேர்ள்ஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா, இந்த ஒரு சூழல் ஞாபகம் வச்சுங்க. இப்ப ஹீரோலாம் இருந்தா டக்குனு கேர்ள்ஸ் அப்புறம் ஹீரோட்ட போய் சொல்லுவாங்க, அடுத்த நாள் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, சண்டை போடுவாரு. சோ இந்த சீன் எல்லாருமே படத்துல பாத்துருப்பீங்க. அப்ப இடிடா, இடிடா, கேர்ள்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இடிடா, இடிடானா இடிக்கிறாங்க அப்படின்றப்ப. அப்ப IRDA நமக்கு இடிடாங்கிற ஞாபகம் வந்துடும். ஓகே, அப்ப இது வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கா, அதாவது சுயாட்சியா தன்னாட்சி. அது எப்பன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து 2000 ஏப்ரல் 19. இது இங்க சொல்லல, பட் நான் ஏப்ரல் 19 ஆட் பண்ணிக்கிட்டேன். சம்டைம்ஸ் டேட்டும் கேட்பாங்க, மாசம் டேட்டும் கொடுத்து கேட்கலாம். நான் 2000 மட்டும் ஷார்ட்கட் போட்டேன் வச்சுக்கலாம், இதுல தப்பு பண்ணிடுவீங்க. மார்ச் 19, ஜனவரி 19, ஆகஸ்ட் 19 சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, தப்பு பண்ணிட்டு வந்துருங்க. அதனால சேர்த்தே படிச்சிருங்க. ஏப்ரல் வேணும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். ஏப்ரல் 19 2000 எப்படி வச்சுக்கலாம், இடிடா. அப்ப அந்த இடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக, இடிக்கிறாங்க ஆட்டோல ஆப், இப்பதான் ஆப் வந்துருச்சுல, நீங்க வந்து என்ன ஆப் மூலமாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஆட்டோ வந்து என்ன பண்ணலாம், பிக்கப் பண்ண மாதிரி சொல்ற மாதிரி பண்ணலாம். ஆட்டோ, காரு, இப்ப இது 2 வீலர்லாம் வந்துருச்சு, ஆப் மூலமே பண்ணிக்கலாம். சோ அப்ப ஆட்டோ பிளஸ் ஆப், ஆட்டோவை ஒரு ஆப் வச்சு, அதாவது ஆப் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவை என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் போய் இடியில போய் மாற்றாங்கிறதுக்காக ஒரு திருநங்கை ஓட்டுநருக்கு இந்த கவர்மெண்டோட சலுகை கொடுக்குறாங்க. பாருங்க, திருநங்கை, ஒரு திருநங்கை ஓட்டுநருக்கு ஒரு ஆட்டோ கொடுத்து, அது திருநங்கை மட்டும் தான் கொடுக்குறாங்க, அவங்களை முன்னேற்றம் இருக்காங்க. அதுல ஆப்பும் கொடுத்து, யாராவது பெண்கள், இது ஒன்லி ஃபார் பெண்களுக்கு மட்டும் தான். பெண்கள் யாராவது வந்து இது வந்து ஆட்டோ கேட்டாங்கன்னா நீங்க போய் பண்ணிக்கங்க. மினிமம் 20 rupees வாங்குங்க, மேக்சிமம் 200 rupees வாங்கன்னு சொல்லி ஒரு சேவை ஃபார் பப்ளிக், எஸ்பெஷலி உமனுக்கு அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட் பண்றாங்க. அப்ப திருநங்கையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாதுகாத்த மாதிரி ஆயிடும், அவங்களோட இதுக்கும் நல்லதாயிடும், பெண்களையும் பாதுகாத்த மாதிரி ஆயிடும் இந்த இடிக்கிறதுல இருந்து பஸ்ல. சோ அப்ப இடிடா, ஆட்டோ அட்டானமஸ், ஆப் ஏப்ரல், ஒரு திருநங்கை. அப்ப 1 திருநங்கைனா 9. அவங்களை தப்பா நான் சொல்ல வரல, நம்ம விளையாட்டுக்கு தவறுதலா பேசணும், நம்ம இங்க மார்க்குக்காக அவங்க எடுத்துக்கிறோம், அதுக்காக அவங்க நன்றி சொல்லிடுவோம். சரிங்களா, அவங்கள காயப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லல, நமக்கு ஒரு மார்க் வேணும், அதனால கலோக்கியா அதை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, ஒரு திருநங்கை, அப்ப 1 9, அப்ப 19. சரிங்களா, ஆட்டோங்கிறது அட்டானமஸ், இது ஆப்ங்கிறது ஏப்ரல் வந்துச்சா. ஓகே, ஓட்டுநர் மினிமம் 20 rupees, மேக்ஸிமம் 200. இந்த 20 200 வந்தாலும் அவங்க 2000 தெரிஞ்சிடும், வந்துடும், மைண்ட்ல உட்காந்துரும். சோ 20, ஓகேங்களா, 20 மேக்ஸிமம் 200. அப்ப பாருங்க, இந்த ஒரு நிகழ்வை மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்களே கற்பனை பண்ணணும். உங்க பஸ்ல இடிக்கிறாங்க, டக்கு என்ன பண்றீங்க, ஆட்டோ ஒண்ணு வருது, ஆப் வச்சுக்கிட்டு நீங்க ஆப்ல புக் பண்றீங்க, அது திருநங்கை ஓட்டுற ஆட்டோ தான், ஒன்லி ஃபார் மகளிருக்கு மட்டும்தான். சோ அப்ப என்ன பண்றீங்க, ஒரு திருநங்கை ஓட்டுநரா இருப்பாங்க, ஓகேங்களா, மினிமம் 20, மேக்ஸிமம் 200 வாங்குவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆட்டோ அட்டானமஸ், ஆப் ஏப்ரல், ஒரு திருநங்கை 1 9 19, மினிமம் 20, மேக்ஸிமம் 2000. அவ்வளவுதான், அடிச்சு போயிட்டே இருக்கணும். ஓகே, சரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வச்சுக்கலாம், 19க்கு அடுத்து 20 அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அது வேண்டாம், நீங்க இந்த இதோட வச்சுக்கோங்க, புரியும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இது வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எப்ப அட்டானமஸ் பெற்ற 2000 ஆன்சர் எடுத்துருவீங்க. பட் எந்த மாசம் எந்த டேட் கேட்டாங்கன்னா இதை வச்சு நீங்க அடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி. இன் விச் இயர் வாஸ் மல்கோத்ரா கமிட்டி ஆன் இன்சூரன்ஸ் ரீஃபார்ம்ஸ் செட்டப்? இந்த மல்கோத்ரா கமிட்டி வந்து இன்சூரன்ஸோடைய அந்த ரீஃபார்முக்காக தான் செட் பண்ணிருக்காங்க, அதாவது ஏற்படுத்தப்பட்டது. எந்த இயர்னு கேட்கிறாங்க, 93, 1993. இதுக்கும் பாருங்க ஷார்ட்கட் கொடுக்குறேன்.
ஏன்னா இது வந்து எல்லாமே இரிடாவோட சம்பந்தப்பட்டது. இரிடான இந்த ஐஆர்டியோட சம்பந்தப்பட்டதுனால இரிடா. சோ இடிக்கிறவனை அடிக்க, இடின்னு வந்துட்டாலும் ஐஆர்டி நாம வந்துடும். இடிக்கிறவனை இடிப்பாங்கள போய் இந்த வில்லன்கள் எல்லாம் இடிப்பாங்க, அவங்களை அடிக்க நவதானியத்தை 3 வேளை சாப்பிட மல்லு கட்டாத. இப்ப வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த லேடிஸ்க்கு வந்து இடிக்கிறாங்களா கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, நல்ல நவதானியத்தை நல்லா சாப்பிட்டு கராத்தே கத்துக்க. சரி, ஒரு படத்துல கூட அந்த மாதிரிலாம் ஹீரோயின் கத்து கொடுப்பாங்க. ரீசெண்டா பார்த்தேன், டக்குன்னு இது வரல எனக்கு. மைனா படத்தை கூட நடிச்சவன் பேர் டக்குன்னு வரல. அவளுக்கு வந்து அந்த மாமா கத்து கொடுப்பாரு, அந்த என்ன சொல்றது, அந்த கராத்தே கும்ஃபு எல்லாம் கத்து கொடுப்பாங்க இல்லையா, இந்த செயின் சுத்துறது, அதை வச்சு வில்லன் அடிப்பாங்க. ஓகேங்களா? சோ அது மாதிரி. சோ நவதானியத்தை 3 வேளை சாப்பிட மல்லு கட்டாத. சரிங்களா? மீறினால் நீ ரொம்ப மல்லு கட்டினா நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு என்ன ஆயிடும், அவங்களுக்கு ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட்னா அவங்க இறந்துருவாங்க, ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா இறந்துருவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அர்த்தம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இப்ப பாருங்களேன், இதுல எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இடிக்கிறவனா அடிக்க, நவதானியத்தை 3 வேளை சாப்பிட மல்லு கட்டாத. மல்லு கட்டாத மல்கோத்ரா. நவதானியம் 9, 3 வேளை சாப்பிட, அப்போ 93. இங்க பாருங்க செட்டப் 93. மீறினா நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ரிப்போர்ட் தான். அப்ப செட்டப் பண்ணது 93, ரிப்போர்ட் கொடுத்தது 94. அப்ப அடுத்த வருஷமே ரிப்போர்ட் தான். அப்ப மீறினா என்ன, நீங்க மல்லு கட்டிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அதிகமா சாப்பிட்டாங்க, அவங்க என்ன இறந்துருவாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் தான் அடுத்த வருஷம். அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்ப ரிப்போர்ட். அப்ப எப்ப செட்டப் பண்ணது 1993, எப்ப ரிப்போர்ட் கொடுத்தது 1994. மல்லு கட்டாத அப்படின்னா மல்கோத்ரா. இடிக்கிறவனை அடிக்கிறதுக்காக நவதானியங்களை 3 வேளை சாப்பிட போயிடு. அப்ப இடிக்கிறவனை அடிக்க ஐஆர்டிஏ அடிக்க நவதானியத்தை 3 வேளை 9, 3 93 செய்யாத. மீறினா அடுத்த வருஷம் ரிப்போர்ட், அடுத்த வருஷம் 94. அடிச்சிடலாமா? எத்தனை கொஸ்டின் இதுல இருக்கு பாருங்க. மல்கோத்ரா பத்தி கேட்கலாம், யாருன்னு கேட்கலாம், ரீஃபார்ம் பண்றதுக்கு மல்கோத்ரான்னு சொல்லலாம், எந்த வருஷம் கேட்கலாம், 93 செட்டப் பண்ணது, எந்த வருஷம் ரிப்போர்ட்னு கேட்கலாம். இதுக்குள்ள 4 கொஸ்டின் இருக்கு ராஜா. நான் 4க்கும் ஷார்ட்கட் போட்டு கொடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்து 35 போலாமா ராஜா? ஓகே. Where is the headquarters of IRDA located? சரிங்களா? IRDA வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? சரிங்களா? அதோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம். இதுக்கும் ஷார்ட்கட் அடிச்சு தூக்கலாம். ஏன்னா ஐஆர்டி வந்துருச்சுன்னா இடிக்கிறது மறந்துடக்கூடாது. சோ அந்த இடிக்காம எங்க போகணுமா, லல்லிக்கு ஆபீஸுக்கு போகணுமா. லல்லிக்குகள். சரிங்களா? லல்லி எல்லாம் பேர் வரணும் தெரியும். லல்லிங்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பேர் யாரோட இருக்கும், வீட்டுல சொந்தக்காரன் பேரா இருக்கும். சோ இடிக்காம லல்லி வந்து எங்க போகணும், ஆபீஸ்க்கு போகணும். அப்ப லல்லிங்கிறது டெல்லி. சோ இடிக்காம அப்படிங்கிறப்ப ஐஆர்டிஏ. ஆபீஸ்க்கு போகணும். ஆபீஸ் அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்துடும். ஹெட் ஆபீஸ். எப்படி அவங்க என்ன பண்றாங்க, லல்லி ஆப் மூலம் 20 ரூபாயில் வருதல். அப்ப ஆப் எடுத்து டக்குன்னு தட்டுறாங்க. ஓகேங்களா? தட்டணும்னா அது ஏப்ரல் இருக்கும். ஆப் வந்தாச்சுன்னா 20 ரூபாயில் வருது. 20 2000 இருக்கும். அப்ப 2000 வருஷம். அப்ப 2000 ஏப்ரல் 2000 தான் என்னது, அந்த டெல்லி ஆபீஸ் வந்து செட்டப் பண்றாங்க. சரிங்களா? டெல்லி. அப்ப டெல்லி அந்த ஆபீஸ் ஏப்ரல் ஆப் மூலம் 20 ரூபாய் ஏப்ரல் 2000 செட்டப் பண்றாங்க, ஏற்படுத்தப்பட்டது ஹெட் குவார்டர்ஸ். அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்தது ஒருத்தர் அவங்க வந்து ஆப்ல போறாங்களே, அப்ப வரும்போது அவங்க ஒருத்தர் வந்து ஹாய் சொல்லிக்கிட்டு கானா பாட்டு பாடி வருதல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்ப ஆட்டோல வராங்க, லல்லி வராங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆட்டோல இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஹாய் சொல்றாங்க. லல்லியை பார்த்து சந்தோஷத்துல கானா பாட்டு பாடிக்கிட்டே வராங்க அப்படின்னு வச்சுங்க. அப்படியே ஆட்டோ கற்பனை பண்ணணும். நீங்க ஒரு ஆட்டோ, லல்லி வராங்க, ஏறுறாங்க. அது ஏறுங்க ஆப் மூலமா, போன்ல ஆப் மூலமா அந்த இதை புக் பண்றாங்க. 20 rupees சார்ஜ். டக்கு வராங்க, ஏறுறாங்க. அங்க ஒருத்தர் ஹாய் சொல்லி கானா பாட்டு போறாங்க. யாருன்னா அவங்களோட ஃப்ரெண்டு, லல்லியை பார்த்து சந்தோஷத்துல. ஏன் சார் அப்படின்னா ஒருத்தர். ஓகேங்களா? ஒருத்தர் ஹாய் சொல்லி கானா பாட்டு. அப்ப ஒருத்தர் 2001 ஏப்ரல் 2000 எங்க லொகேட் ஆகுது, ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லி, புதுடெல்லி. அதான் லல்லி. அதே இது 2001 ஒருத்தர் 2001 ஹைதராபாத் அங்க இருக்க தெலுங்கானாவுக்கு மாற்றப்படுது, ஷிஃப்டட் மாற்றப்படுது. ஓகே, எழுதிடலாமா ராஜா? சூப்பரா எழுதிடலாமா? ஓகே. அப்ப இதுல எத்தனை கொஸ்டின் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க, டெல்லி ஃபர்ஸ்ட்னு கேட்டா. இங்க வந்து வேர் இஸ் தி ஹெட் குவார்டர்ஸ் ஐஆர்டிஏ கேட்டிருக்கா. ரெண்டுமே கொடுத்துருக்கான், நியூ டெல்லி, ஹைதராபாத். இப்போதைக்கு ஹைதராபாத்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எங்கன்னு கேட்டிருந்தாலும் டெல்லியை சொல்ல போறீங்க. எந்த வருஷம் கேட்டானா ஏப்ரல் 2000 சொல்ல போறீங்க. ஓகேங்களா? அப்ப டெல்லியில இருந்து எங்க மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா ஹைதராபாத், இது வந்து தெலுங்கானா. ஓகே. அப்ப எந்த வருஷம் மாற்றப்பட்டது? 2001. பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒருத்தர் ஹாய் சொல்லிட்டு கானா பாட்டு. கானானா என்னது, தெலுங்கானா. ஹாய் சொல்றேன்னா ஹைதராபாத். அடிச்சலாம் ராஜா. ஹாய் முடிஞ்சு போச்சா? கொடுங்க, நமக்கு தேவை மார்க், ஜெயிக்கிறோம். ஓகேவா? வருகிற பிஜிடிஆர் தேர்வு நமக்கான வெற்றி தேர்வா அமையணும். ஓகேவா? How many members does IRDA consist of? How many members?
சரிங்களா? பாக்குறப்ப எத்தனை பேர்? 10 பேர். சரிங்களா? இதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன் பாருங்க. 10 பேர்ல ஒருத்தர் சேர்மன், 5 பேர் ஹோல் டைம், 4 பேர் பார்ட் டைம். கீழே எழுதிக்க பாருங்க. 1 சி, 5 பேர் டபிள்யூ, ஓகேங்களா? 4 பார்ட். அது கீழே 3 இயர்ஸ். இந்த சேர்மனுக்கு வந்து நம்ம புக்ல கூட மெட்டீரியல்ல நம்ம வந்து 5 இயர்ஸ் போட்டிருப்போம் அவங்களுக்கான ஆண்டு. பட் நான் இன்னொரு தடவை ஆன்லைன்ல ஒரு மெட்டீரியல் இந்த ஐஆர்டியை பத்தி எடுக்கும்போது இந்த மெசேஜை நான் பார்த்தேன். உடனே நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நீங்க மெட்டீரியல் நோட் பண்ணுங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு புக் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன பண்றேன் சொல்றேன். சரிங்களா? நமக்கு புக் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். நான் படிச்ச புக்ல அந்த ரெஃபரன்ஸ் படி நம்ம மெட்டீரியல் இருக்கும். அதுல வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க சேர்மனுக்கு, 60 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் இன்னொரு இடத்துல ஆன்லைன்ல பாக்குறப்ப 3 இயர்ஸ் போட்டு 65 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் நோட் பண்ணிக்கங்க, மெட்டீரியல் செக் பண்ணிக்கங்க. ஓகேல மாத்திக்கங்க. நான் கரெக்டா ஒரு புக் டெக்ஸ்ட் புக் பாக்குறேன், ரெஃபர் பண்ணி எடுத்துட்டேன்னா நான் கன்ஃபார்ம் என்ன பண்றேன் அது என்னங்கிறத உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோ போட்டுறேன். ஸோ அப்ப இதை மாத்திக்கங்க. அது வரைக்கும் இதை மாத்திக்கங்க. நல்லா ஆன்லைன் செக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அப்ப 3 இயர்ஸுக்கு அவங்களுடைய பதவி காலம் அல்லது 65 வயசு, இதுல எது முன்ன வருதோ அதுல வெளியே போயிருக்கும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து ஹோல் டைம் மெம்பர்ஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. ஹோல் டைம் மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் பதவி காலம், வயசு வந்து 62. இதுல எது ஏர்லியரா வருதோ அதுல வெளியே போயிடணும். பார்ட் டைம் மெம்பர்ஸ் பொறுத்தவரைக்கு 5 அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. நாட் எக்ஸ்டெண்டட். சரிங்களா? அதை மீறக்கூடாது. 5 இயர்ஸ் தான் அவங்களுக்கு. பட் இயர்ஸ் பத்தி அவங்க சொல்லல, வயசை பத்தி சொல்லலாம் அவங்களுக்கு. அப்ப இதை கரெக்டா நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். 10 பேரு 1 + 5 + 4, 1 கீழே சி, 5க்கு கீழே டபிள்யூ, 4க்கு கீழே பி, இந்த சிக்கு கீழே 3, டபிள்யூ கீழே 5. அப்ப முதல்ல வருஷம் 3 வருஷத்துக்கு சேர்மனா இருக்கலாம், 5 வருஷத்துக்கு ஹோல் டைம்ல இருக்கலாம். பார்ட் டைம் 5 வருஷம். ஓகே. அடுத்த வயசு பார்த்தா சேர்மனுக்கு 65, ஹோல் டைமுக்கு 62. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிமோனிக்ஸ் கொடுக்குறேன், பாத்துங்க. பட் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல எத்தனை கொஸ்டின் வேணா எழுதலாம், நீங்க அடிக்கலாம். ஓகே. இப்ப ஐஆர்டி எதுனா அப்ப இடிக்காம சேவ் பண்ண மெம்பர்ஸ் பத்தல. இப்ப இடிக்காம சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன மெம்பர்ஸ் 10 பேர் பத்தல. யார? ஹீரோயினை இடிக்காம சேவ் பண்றதுக்கு போறாங்க. ஆனா அந்த மெம்பர்ஸ் பத்தல. அப்பயும் இடிக்கிறான் இல்லை அப்படின்ற மெம்பர்ஸ் பத்தல. அப்ப மெம்பர்ஸ்னா 10. ரைட்டா? அதுல ஒருத்தர் மட்டும், ஹீரோ மட்டும் ஒருத்தர் அஞ்சாம நாற்காலியில அமர்றாரு. ஓகேங்களா? அதாவது அவங்க ஃபைட் பண்ண போறான்னு அர்த்தம். நாற்காலி அமைஞ்சு எவ்வளவு அடிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் அஞ்சாம நாற்காலியில அமர்றாரு. அப்ப 1 ஒருத்தர், அஞ்சாம 5, நாற்காலியில 4 அமர்றாரு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு இந்த 3 அறுத்து சொல்லணும்னா அதான் சேர ஏன்னா சேர்மன் சேர 3 தடவை சுத்தி வந்து 3 சேர 3 தடவை சுத்தி வந்து நம்ம கோயில 3 தடவை சுத்தோம்ல, அதுக்குள்ள ஒரு சேரை 3 தடவை சுத்துறாரு. யாரு? அந்த சேர்மன் 3 தடவை சுத்தி வந்து அருமையா அச்சப்படாம அமர்றாரு. அருமையா அச்சப்படாமல் 6, 5 65. யாரு? சேர்மன் 3 தடவை சுத்துறாருன்றப்ப 3 இயர்ஸ் இருக்கணும். வயசு 65. 2ல எது 7 இயரா பண்ணணும். வந்துருமா? 3, 6, 5. ஓகே. ஹோல் டைம் அவங்க வந்து 5 வருஷம் 62 வயசு. அதுக்கு என்ன சொல்றோம்னா நிமோனிக்ஸ் ஹோல் ஆபீஸை சுத்தி வந்து இவர் சேர் சுத்தி வராது, இவர் ஹோல் ஆபீஸ் சுத்தி வர ஹோல் அப்படின்னா ஹோல் டைம் மெம்பர்ஸ் ஆகணும். ஹோல் ஆபீஸை சுத்தி வந்து ஓகேங்களா என்ன பண்றாருன்னா அருமையா என்ன பண்றாரு? ரெண்டு காது நம்ம சொல்லல, 2 காதை பிடிச்சு முக்கி போட்டு, யாருக்கு? பிள்ளையாருக்கு முக்கி போட்டுட்டு அமர்றாரு. இவங்க சேர்ல அமர போறாங்க. எப்படி அமர்றாங்கன்னு சும்மா சொல்றோம். சேர்மன் 3 தடவை சேர சுத்திட்டு அருமையா அச்சப்படாம அமர்றாரு. 65. ஹோல் டைம் வந்து என்ன பண்ணாரு? ஹோல் ஆபீஸ சுத்தி வந்துட்டு அருமையா 2 முக்கிய போட்டுட்டு உட்கார்றாரு. 62. ஓகேங்களா? ஞாபகம் தான் 65, 68 எழுதிருங்க. அந்த 62, 65 மறக்குது அப்படின்னா இந்த ஞாபகம் வச்சுங்க. சேர்னா 65 அருமையா அச்சப்படாமல், ஹோல் ஆபீஸ் சுத்தி வருது. அப்ப 62 மறக்காது. ஓகேங்களா? சரி. அடுத்த கொஸ்டின் அதுதான். வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஃபார் சேர்மன்? சேர 3 தடவை சுத்தி வந்து அருமையா அச்சப்படாமல் 65. இந்த ஆன்சர் இதான் சொல்லியிருந்தேன். நம்ம பழைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 16 கொடுத்துருக்கோம். நான் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது வேற ஒன்று செக் பண்ண ஐஆர்டிஎல இது 60 and 65 கொடுத்துருந்துச்சு. அது மாதிரி எத்தனை வருஷம் அல்லது 3 இயர்ஸ் இதுதான் கொடுத்துருந்துச்சு. நான் நோட் பண்ணிட்டேன். நீங்க மெட்டீரியல் நோட் பண்ணிக்கங்க. இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு சரியான ரெஃபரன்ஸ் கிடைச்சோன்னா அந்த பக்கத்தை உங்களுக்கு நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு என்ன பண்றேன் அதை அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு புக் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற புக்ல அது கொடுத்துருக்காங்க 5 வருஷம் 60 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது வேற எது பார்க்கும்போது 3 இயர்ஸ் 65 போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான புக் ரெஃபரன்ஸ் புக் நான் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்றேன் நான் அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இதே பார்த்துக்க. நான் நிறைய இதுல செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆன்லைன்ல இதுதான் வருது. ஓகே. அடுத்து அப்ப 65 எழுதிருவீங்களா? சரி. இதுல கேட்டுருங்க 62 என்ன சார் வரும்? யோசிச்சு பாருங்க. 62 என்ன சொன்னாங்க? ஹோல் ஆபீஸையும் என்ன பண்றாரு? ஹோல் ஆபீஸையும் சுத்தி வந்து அருமையா என்ன பண்ற 2 உக்கி போட்டு
அப்ப ஹோல் டைம் மெம்பர் 60 years. அவ்வளவுதான், இப்படிதான் அடிக்கணும். ஓகே, 38 ராஜா. வாட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஆர்டி? இதெல்லாம் கான்செப்ட் கொஸ்டின், இதுக்கெல்லாம் ஷார்ட்டா கேட்டுறாங்க. ஸோ ரெகுலேட்டிங் இன்சூரன்ஸ் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இந்த கம்பெனி என்ன பண்ணுது, அது வந்து ரெகுலேட் பண்ணுது. அது ஐஆர்டி மெயின் ஃபங்க்ஷன்ஸ். நான் நடத்திருப்பேன் தியரி கிளாஸ்ல, அதை பாத்துக்கங்க. அடுத்து, விச் அத்தாரிட்டி இஷ்யூ ரினியூ அண்ட் கேன்சல் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்சூரர்? இந்த ஏஜென்ட் இருப்பாங்களே, சாரி இன்சூரர், அந்த இன்சூரர் ஏஜென்ட் ஆர் ஆபீசர், அவங்களை வந்து என்னது ரினியூ பண்றதா இருக்கட்டும், கேன்சல் பண்றதா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் யாருன்னு கேட்டா ஐஆர்டிஏஐ. சரிங்களா? யாருக்கு அத்தாரிட்டி இருக்கு? ஐஆர்டிஏ. இடிடா. ஓகே. ஹூ பினான்சியல் மார்ஜின் இஸ் ரெகுலேட்டட் பை ஐஆர்டிஏ? சரிங்களா? அந்த ஐஆர்டிஏ மூலமா அந்த பினான்சியல் மார்ஜின் யார் ரெகுலேட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வன்சி மார்ஜின். சரிங்களா? எதை வந்து ரெகுலேட் பண்ணுது? ஐஆர்டிஏ மூலமா இந்த பினான்சியல் மார்ஜின் வந்து எதை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு எந்த மார்ஜினா? எஸ், வாட் பினான்சியல் மார்ஜின், சாரி வாட் பினான்சியல் மார்ஜின், எந்த பினான்சியல் மார்ஜின் வந்து ஐஆர்டி ரெகுலேட் பண்ணி கேட்கறாங்க? சால்வன்சி மார்ஜின். அப்ப இடிடா, அப்ப இடி பிரச்சனையை சால்வ் பண்ணுது, எழுதிக்கலாம். இடி பிரச்சனையை சால்வ் பண்ணுது. சரிங்களா? இடி பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படி எழுதிட்டா ஈஸியா இருக்கும். ஓகே, வெல் சால்வ் பண்றது. மார்ஜின் டவுட்டா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம், இல்ல மேலே இதுல வந்துடும். இடி பிரச்சனையை சால்வ் பண்றது, இடிடா பிரச்சனை சால்வ் பண்றது. அப்ப அந்த இடிடா அப்ப வரும்போது மார்ஜின் வரும்போது நீங்க சால்வன்சி மார்ஜின் வரும், இல்லைன்னா மார்ஜின் உயர்த்தலாம் போட்டுங்க. இடி பிரச்சனையை சால்வ் பண்ணி மார்ஜினை உயர்த்துறாங்க, எழுதி வச்சுங்க. மார்ஜினை உயர்த்துறது, அப்ப சால்வன்சி மார்ஜின் அடிச்சிடலாம். அடுத்து 41 ராஜா. ஹூ ஹெட்டட் த கமிட்டி தட் ரெக்கமெண்டட் பிரைவேட் என்ட்ரி? சரிங்களா? ரெக்கமெண்டட் பிரைவேட் என்ட்ரி இன்டு த இன்சூரன்ஸ் செக்டார். அப்ப யாரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றா பிரைவேட் என்ட்ரி செக்டார் பார்த்தா மல்கோத்ரா கமிட்டி. மல்லு கட்டாத மல்கோத்ரா. இந்த பாருங்க, இடிக்கிறவன்கிட்ட போய் இல்ல இடிக்கிறவன்கிட்ட என்ன பண்ணாத, மல்லு கட்டாத. அதுக்கு மேல போலீஸ் சொல்லு. அவங்க ஈவிடிக்ஸ் இல்ல போலீஸ், என்னது பெண் கான்ஸ்டபிள், பெண் போலீஸ் வந்து பண்ணிடுவாங்க. உமன் போலீஸ் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈவிடிஸ் புக் பண்ணிடுவாங்க. பஸ்ல இடிக்கிறவன்ட்ட மல்லு கட்டாத அப்படின்னு சொல்லி காலேஜ் பொண்ணுங்கள்ட்ட சொல்லி அனுப்புறோம், நம்ம வீட்டுக்கு பொண்ணுங்கள்ட்ட சொல்லி அனுப்புறோம். ஏன்னா அவன்கிட்ட மல்லு கட்ட அவன் மேற்கொண்டு ஏதாவது உங்களை இன்னும் காயப்படுத்துவான். அதுக்கு மேல போலீஸ்ட்ட சொல்லிட்டீங்கன்னா, தகவல் கொடுத்துட்டேன், அவங்க ஈவிடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து புக் பண்ணி உள்ள கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப இடின்னு வந்துட்டாலே மல்லு கட்டாத. அப்ப இடியின் ஐஆர்டி வந்துட்டா அது மல்கோத்ரா அடிச்சிடலாம். அப்படி சொல்லி பாத்துக்குவோம். செட்டப் பண்ணது எப்ப? 93ல. ரிப்போர்ட் 94ல. அதுக்கு என்ன சொல்லணும், இந்த மல்லு கட்டாத என்னது, இடிக்கிறவன் வந்து அவனை அடிக்கிறதுக்காக 9 நவதானியத்தை 3 வேளையும் சாப்பிட சொல்லி மல்லு கட்டாத. அப்படி கட்டினா அடுத்த வருஷம் 94, அடுத்த வருஷம் என்னது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ரிப்போர்ட். அப்ப செட்டப் ரிப்போர்ட் டக்குன்னு ஷார்ட் கட் முடியும். சரி, who is the current chairman of IRDAI? ஓகேங்களா? பாண்டா இருந்தாங்க, இப்ப மாறிட்டாங்க. அது புக்ல பாத்துங்க. நான் இதுல கொடுத்துருந்தேன்னா நீங்க அஜய் சேத் ஓகேங்களா எழுதிருக்கீங்க. அவர் தான் இப்ப ஐஆர்டி. எப்பொழுதுமே இது வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரண்ட் சார்ட் எல்லாம் பாத்துக்கணும். இது 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ் ஆகும், நம்மளுடைய புக்லயும் மெட்டீரியல் அப்போ அப்டேட் பண்றது யூஸ் ஆகும். நம்ம கொடுத்துருவோம், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது அதே மாதிரிதான். இடிக்கிறவனை ஏன்னா ஐஆர்டி இடிக்கிறவனை விஜய் சேர்த்து வச்சு அடித்த தேனி படத்துல பண்ணுவார் இல்லையா, அந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல அடி பிரிப்பாரு. ஓகேங்களா? அதை நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பாக்குறேன் இடிக்கிறவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இடிக்கிறவன விஜய், ஏன்னா அதுல போலீஸ் ஆடுவாரு. போய் அந்த பொண்ணு வந்து ஆப்ட சொல்லிடுச்சுன்னா அவன் விஜய் சொல்லிடுச்சு, யாரு விஜய் தளபதி கிட்ட. அவர் வந்து என்ன பண்றாரு, அப்படியே பஸ்ல இருக்கிறாங்க, அப்படியே கரெக்டா சேர்த்து வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அடி உரிச்சு எடுக்கிறாரு. அப்படி நான் வச்சுக்கங்க. அப்ப இடிக்கிறவன் ஐஆர்டிஏ, விஜய் சேர்த்து வச்சு அடிக்க விஜய் சேத், அவ்வளவுதான். அஜய் சேத், விஜய் சேத் அப்படி ஓடி வந்துடும். ஏன்னா அந்த ஹோமோபான்ஸ் இந்த பாருங்க ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அஜய், விஜய், அவ்வளவுதான், சேத். ஓகே, அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ரீசெண்டா இதான் இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்றாங்க, அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் பேட்டர்ன். இதுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் லாஜிக், அதை அப்படிங்க அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப ஐஆர்டி அசர்ஷன் கூற்று, ஐஆர்டிஏஐ ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர். சூப்பர், கரெக்ட் தானே? ஏன்னா ஐஆர்டி என்ன பண்ணுது அப்படின்னா பாலிசி ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அஜித் ஒன் ஆஃப் த பாலிசி ஹோல்டர் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஓகே நான் ஒரு பாலிசி ஹோல்டர், இதை கேட்கிற நீங்க ஒரு பாலிசி ஹோல்டர். நாளைக்கு கவர்மெண்ட்ல போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எல்ஐசி கண்டிப்பா போடுவீங்க, ஓகேங்களா? அந்த இன்கம் டாக்ஸ் பர்பஸ்லாம். அப்ப நீங்க ஒரு பாலிசி ஹோல்டர். அப்ப நம்மளுடைய நலனை யார் பாதுகாக்கிறா? ஐஆர்டிஏ பாதுகாக்கிறாங்க. இது கரெக்ட். அடுத்த ரீசன், இட் ரெகுலேட் கிளைம் செட்டில்மெண்ட், நாமினேஷன், சரண்டர் வேல்யூ அண்ட் கான்ட்ராக்ட் டர்ம்ஸ். கரெக்ட் தான். காரணம் இதுதான் ரெகுலேட் பண்ணுது. அப்ப பிகாஸ் போட்டா கரெக்டா விழுந்து பாருங்க. ஐஆர்டிஏ ப்ரொடெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர், ஓகேவா? அதுதான் பாத்துக்குது, பாதுகாக்குது.
காரணம் இதுதான் ரெகுலேட் பண்ணுது. கிளைம் செட்டில்மெண்ட், நாமினேஷன், சரண்டர் வேல்யூ எல்லாத்தையும் யார் ரெகுலேட் பண்றா? ஐஆர்டி. அது ரெகுலேட் பண்றதுனாலதான் அது என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட், அண்ட் ஆல்சோ த ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 44 போமராஜா. அசர்ஷன் கூற்று. ஐஆர்டிஏஐ ரெகுலேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபண்ட். இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஃபண்ட், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்ல, அதை வந்து ரெகுலேட் பண்ணுது ஐஆர்டிஏ. கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, ரீசன் போய் பார்ப்போம். இன்சூரன்ஸ் கம்பெனி கேன் இன்வெஸ்ட் ஃபண்ட் ஃப்ரீலி வித்வுட் எனி ரூல்ஸ். அது எப்படிங்க? பணம் ஓவர்ட்டு கிடையாது, இது பாலிசிகளோட பணம். அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கண்டதுல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அதான் சொல்றான், இன்வெஸ்ட் ஃபண்ட் ஃப்ரீலி வித்வுட் எனி ரூல்ஸ். ரூல்ஸ் ஐஆர்டி போற ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் யாரு? அந்த கம்பெனி. அப்பதான் ஐஆர்டி என்ன பண்ண முடியும், அந்த இன்வெஸ்டர்ஸ் உடைய நலனை பாதுகாக்க முடியும். அப்ப இந்த ரீசன்ங்கிறது தப்பு, ஆர்ங்கிறது தவறு, ஏங்கிறதா கரெக்ட். அப்ப ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். சி த ஆன்சர். ஓகே, 45 பாப்போமா? அசர்ஷன் கூற்று. ஐஆர்டிஏஐ ஸ்பெசிஃபைஸ் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஃபார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். கரெக்ட் தான். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனையும் ட்ரைனிங்கையும் ஐஆர்டிஏ தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. சரிங்களா? ரீசன் காரணம், ஏஜென்ட் பிளே குரூசியல் ரோல் இன் செல்லிங் இன்சூரன்ஸ் பாலிசி. கரெக்ட் தானப்பா? அந்த ஏஜென்ட் தான் என்ன பண்றாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் மத்தியில என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய ரோல், குரூசியல் ரோலை என்னது ரோல்ல ஈடுபடுறாங்க. எது? இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்றதுல. சோ அப்ப என்னது, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஐஆர்டியோட கடமை. பிகாஸ் அதான். சோ ஐஆர்டி என்ன பண்ணுது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. காரணம், ஏஜென்ட் வந்து என்ன பண்றாங்க, குரூசியல் ரோல் எடுக்கிறாங்க இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்றதுல. அப்ப இது ஃபர்ஸ்ட், ஏ மற்றும் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 46 அசர்ஷன். ஐஆர்டிஏ சூப்பர்வைஸ் டாரிஃப் அட்வைசரி கமிட்டி. ஐஆர்டி என்ன பண்ணுது, சூப்பர்வைஸ் பண்ணுது டாரிஃப் அட்வைசரி கமிட்டி. ஓகேங்களா? ஓகே, அது ஒரு கமிட்டி இருக்கு. சரி, ரீசன் பார்ப்போம். டாரிஃப் அட்வைசரி கமிட்டி ரெகுலேட் பண்ணுது ரேட் அண்ட் டேர்ம்ஸ் ஃபார் ஜெனரல் இன்சூரன்ஸ். ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கான ரேட் அண்ட் டேர்ம் என்ன பண்ணுது, இதுதான் ரெகுலேட் பண்ணுது. அப்ப பாருங்களேன், ரெண்டுமே கரெக்டா தோணுது. ஏன்னா ஐஆர்டிஏ வந்து டாரிஃப் அட்வைசரி கமிட்டி சூப்பர்வைஸ் பண்ணுது. பிகாஸ் காரணம், டாரிஃப் அட்வைசரி கமிட்டி தான் என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது அந்த ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் ரேட்ஸ். அதனாலதான், ஏன்னா ஐஆர்டிஏ தான் அதோட தலைமை அமைப்பு. எப்படி பேங்க்குக்கு ஆர்பிஐ மாதிரி இன்சூரன்ஸ்க்கு ஐஆர்டி. அப்ப அது என்ன பண்ணும், சப் டிவிஷன் டாரிஃப் அட்வைசரி கமிட்டி இது சூப்பர்வைஸ் பண்ணும். ஏன்னா இதுதான் வந்து ரேட்டை பிக்ஸ் பண்ணுது. அப்ப தப்பா பிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல, சோ அதை சூப்பர்வைஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சோ திஸ் இஸ் போத் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. 47th question ராஜா. IRDAI was initially set up in New Delhi. கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லி நினைக்கிறேன். நியூ டெல்லி, லல்லி என்ன ஷார்ட்கட், லல்லி எங்க போறாங்க, ஆபீஸ்க்கு. ஆப்ல 20 rupees. சரிங்களா? ஆட்டோல ஆப்பை யூஸ் பண்ணி என்னது 20 rupees பே பண்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்ப நியூ டெல்லி செட்டப் பண்ணுவது எப்ப, ஏப்ரல் 2000. எங்க, டெல்லி. அப்ப கரெக்ட், இது இனிஷியலி செட்டப் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாக்குறோம். இது இன்னொரு பேட்டர்ன், அசர்ஷன் ரீசன் அசர்ஷன் மாதிரி. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர், ஸ்டேட்மெண்ட் 1 and 2. லேட்டர் இட்ஸ் ஆபீஸ் வாஸ் ஷிஃப்டட் டு சென்னை. நோ எப்ப, 2001. சொன்ன ஆட்டோல லல்லி வந்து இது பண்றாங்க. உள்ளுக்குள்ள ஒருத்தர் யார், லல்லியோட ஃப்ரெண்டு, ஹாய் சொல்லி என்ன பண்றாங்க, கானா பாட்டு பாடுறாங்க. அப்ப ஹைதராபாத் என்னது, கானா பாட்னா தெலுங்கானா. ஆனா இங்க என்ன வந்திருக்குது, சென்னை வந்திருக்கு. சோ 2 தப்பு, இந்த ரெண்டாவது ஸ்டெப் தப்பு. அதுலயுமே பார்த்தீங்கன்னா வருஷம் கரெக்டா சார் கரெக்ட், 2001 கரெக்ட். இது 2000 சொல்லி பாத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் இது கேட்கலாம், இட்ஸ் ஆபீஸ் வாஸ் ஷிஃப்டட் டு என்னது ஹைதராபாத் எப்ப, இன் 2005 கொடுப்பான். அப்ப நம்ம ஷார்ட்கட் கொடுத்து பார்க்கணும். இல்லையே, லல்லி வரும்போது ஆட்டோல வரும்போது ஒருத்தர் தானே. அப்ப ஒருத்தர்னா ஒண்ணுன்னா அப்ப என்னது 2001 தானே வரணும். அப்படி கைண்ட் புரியும். அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகே, இந்த இங்க போட்டிருக்கேன். ஒரு வரும்போது ஒரு ஃப்ரெண்டு ஹாய் சொல்லி கானா பாட்டு இதெல்லாம் சொல்லிட்டேன். அதனால அங்க ஏற்கனவே ஷார்ட்கட் கொடுத்தாலும் இங்க பாருங்க, ஷார்ட்கட் வச்சு ஆன்சர் வச்சுட்டேன்னா ஓகே. இதே வந்து நீங்களும் அனுப்பிங்க. இந்த மல்கோத்ரா கமிட்டி, மல்லு கட்டாத அப்படியே வந்துடணும். மல்கோத்ரா கமிட்டி மல்லு கட்டாத ரெக்கமெண்டட் ஒன்லி பாலிசி செக்டார் கம்பெனிஸ் should operate in the insurance sector. அதாவது பப்ளிக் செக்டார் கம்பெனி மட்டும்தான் என்ன பண்ணணுமா, ஆப்ரேட் பண்ணணும் இன்சூரன்ஸ் செக்டார் சொல்றாரு. கண்டிப்பா இது ஃபால்ஸ் தான். ஏன்னா அவர் தான் பிரைவேட்டும் உள்ளுக்குள்ள வரணும்னு சொல்லியிருப்பாரு. பப்ளிக் செக்டாரோட பிரைவேட்டையும் உள்ளுக்குள்ள அனுமதிக்கலாம்னு சொன்னது யாருன்னா மல்கோத்ரா கமிட்டி. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி பப்ளிக் செக்டார் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றாங்க.
சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது ஃபால்ஸ். ஓகே. 49 IRDA has the power to issue, renew, suspend and cancel the registration of insurance. சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸ், ஏஜென்ட்ஸ் இவங்க எல்லாத்தோட லைசன்ஸை வந்து வெளியிடுவது, அதை புதுப்பிப்பது, சஸ்பெண்ட் பண்றது, நீக்குவது எல்லாமே யாரோட கையில இருக்குன்னா IRDA கையில தான் இருக்கு. சோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகே. லாஸ்ட் கொஸ்டின், பெஸ்ட் கொஸ்டின். இன் IRDA ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், இத பாருங்க, நம்ம அந்த ஷார்ட்கட்ஸ் எழுதி நான் இது ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இதுக்கு மேல உள்ள கொஸ்டின் பண்ணிட்டேன். பட் இந்த ஷார்ட்கட் நீங்க தான் சொல்ல போறீங்க என்னோட சேர்ந்து, இல்ல நான் சொல்றேன், அதை நீங்க சொல்லி பாருங்க. இன் IRDA ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல 5 ஹோல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் 5 பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆனா இங்க போய் பார்ப்போம். என்ன சொல்லுங்க, பத்தல சேவ் பண்ற இடிக்கிறவங்க சேவ் பண்ற இடிக்கிறவங்கள சேவ் பண்ற மெம்பர்ஸ் வந்து பத்தல, 10 1 + 5 + 4 ஒருத்தர் சேர்மன், 5 டைம் மெம்பர்ஸ், 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ். அப்ப இங்க என்ன பார்ட் டைம் மெம்பர் 5 போட்டிருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, அந்த ஒன் டைம் ஒரு சேர்மன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து என்னது 3 years அல்லது 65 வயசு இருக்கலாம். இதுக்கு ஷார்ட் கொடுத்தோம், அவரு சேர 3 தடவை சுத்தி வராரு. ஓகேங்களா, வந்து அருமையா என்னது அஞ்சாம சேர்ல உட்காராரு, அதான் சேர்மன். அடுத்து ஹோல் டைம் மெம்பர்ஸ், இவரு ஹோல் ஆபீஸையும் சுத்தி வந்து, சரிங்களா, ஹோல் ஆபீஸையும் சுத்தி வந்து இவர் என்ன பண்றாரு, அருமையா 2 உக்கி, ஓகேங்களா, 2 உக்கி பிள்ளையாருக்கு போட்டுட்டு என்ன பண்றாரு, 2 காதையும் பிடிச்சு உக்கி போட்டுட்டு என்ன பண்றாரு, இவர் வந்து போய் சேர்ல உட்காரு. ஓகேங்களா, அப்ப 62 ஹோல் டைம், ஹோல் ஆபீஸையும் சுத்தி வருது. சரிங்களா, அஞ்சாம சுத்தி வர்றாரு, 5 years ஹோல் ஆபீஸையும் அஞ்சாம சுத்தி வந்து என்ன பண்றாருன்னா என்னது உக்கி போடுறாரு. அதாவது அருமையா 2 காதையை பிடிச்சிட்டு உக்கி போட்டுட்டு என்னது இவர் வந்து இவருடைய பணியை தொடங்குறாரு. அடுத்து 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து எக்ஸீடிங் 5, இது போடும்போது நம்ம கரெக்டா வந்துடும், 5 years வந்துடும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்த லாஜிக் மட்டும் தான் ஆர்கனைசேஷன் வரணும். 10 1 + 5 + 4 1 கீழே 3 5 கீழே 5 4 கீழே 5 இதெல்லாம் இயர்ஸ் சொல்லும். அடுத்த வயசு 1 கீழே 65 5 கீழே 62 4 கீழே வராது. சோ இது வந்து 65 வயசு 62 whichever is earlier. சோ அத வந்து என்னது we have to follow that one well. அப்ப இத வராதுன்னு சொல்லிட்டு இது நல்லா நாம வச்சுங்க. ஓகே, பார்ட் 2ல ஏகப்பட்ட IRDA பத்தி இருந்துச்சு, எல்லாத்துக்கும் செம்மையா கொடுத்துருக்கோம் ஷார்ட்கட். சோ முதல்ல இந்த ஷார்ட்கட்டை கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நமக்கு அது மாதிரி வருது அப்படின்னா கடவுள் நன்றி சொல்லணும். இது அனைமே நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வெற்றி பெறக்காக தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்க நினைப்போம். ஓகேங்களா, இதை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வருகிற PGTR தேர்வு நமக்கு ஒரு வெற்றிகரமான தேர்வு அமையட்டும். நம்ம ஃபேமிலியும் நம்ம குழந்தைகளும் என்னது சிறப்பா வாழ்றதுக்கு நம்மளுடைய தியாகம் என்ன பண்ண போறோம், ஒண்ணும் பண்ண போறதுல என்னது படிக்க போறோம். சார் சொல்லி கொடுக்கறத என்ன பண்றோம், படிக்கிறோம், ஷார்ட்கட்ஸை பயன்படுத்துறோம், வெற்றி பெறோம். அவ்வளவுதான். சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.